நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் ஆகும் பொழுது அதை கவனித்தீர்களானால் வேறு கோவிலில் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு 100 கலசம் வச்சிருப்பா. 9 கலசத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கலசம் இருக்கும். அந்த திருமஞ்சனம் பண்ணும் பொழுது 9 கலசத்தை இது வரைக்கும் பண்ணுவா. ஒரு கலசத்தை தான் தலையில் விடுவா. ரங்கநாதருக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும், நிறைய தண்ணி தலையில் விடக்கூடாது. அந்த ஒரு கலசத்தை விடும்பொழுது ஒரு முண்டாசு மாதிரி கட்டிடுவா. அந்த தீர்த்தம் முன்னாடி வந்து விழுமே தவிர மூச்சு முட்டாது. பால் தயிர் இதெல்லாம் இல்லாமல் குங்குமப்பூ, இதனால தான் அவருக்கு திருமஞ்சனமே. எழுதும் பொழுது இந்த நெய்யில் பண்ணக்கூடிய அப்பம் அழகிய மணவாளனுடைய நாக்குக்கு ரொம்ப ருச்சியாக இருக்கணும். இப்படிலாம் ராமானுஜர் எழுதி வச்சிருக்கார். ஒரு பூஜா பந்ததி.